வெல்கம் டு ஜெயந்திஸ் எஜுகேர் இங்கிலீஷ் சேனல். ஈஸியாக தமிழ் மூலமாக ஆங்கிலம் பேசலாம் வாங்க. எல்லாருக்குமே ரொம்ப சரளமாக ஆங்கிலம் பேசணுங்கிற ஆசை இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு புது வேற்று மொழி பழகணும் அப்படின்னா நம்ம மொழியோட மூலம் என்ன, ஆரிஜின், நம்ம படிக்கக்கூடிய மொழியோட ஆரிஜின் மூலம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் 2 மொழிகளுக்கும் உள்ள வேறுபாடுகளை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ புதுசா நம்ம என்ன பழகிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியா தெரிய வரும். ஓகே, இப்போ ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு என்னன்னா, ஆங்கிலம் இங்கிலீஷ் நான் ஃபோனட்டிக்கல் லாங்குவேஜ், தமிழ் ஃபோனட்டிக்கல் லாங்குவேஜ். ஓகேங்களா? இப்போ தமிழ் a phonetic language where words are pronounced exactly as they are written. இதுக்கு என்ன கிளியரான அர்த்தம்னா, நம்ம என்ன எழுதுறோமோ அதவே தான் நம்ம உச்சரிப்போம். each letter has a fixed sound. அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் கணக்காக குறிப்பிடப்பட்ட ஒரு உச்சரிப்பு உண்டு. ஆங்கிலத்துல அது கிடையாது. இது நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். இங்கிலீஷ் a non-phonetic language. இங்கிலீஷ் ஒரு non-phonetic language where the same letter can have different sounds. அப்போ ஒரே எழுத்து வெவ்வேறு விதமாக உச்சரிக்கப்பட கூடியது. அப்படின்னா இப்ப இந்த லெட்டர் சி, அத கேட்டுங்கிற வார்த்தையில இந்த லெட்டர் சிய நம்ம கான்னு உச்சரிக்கிறோம். சிஏடினா சேட்டுன்னு படிக்கிறது இல்ல, சிஏடினா கேட்டுன்னு வாசிக்கிறோம். அதே சீலிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில சிங்கிற எழுத்து சியாவே இருக்கு. அப்ப சிங்கிற எழுத்து கேட்டுல காவா இருக்கு. சீலிங்கிற வார்த்தையில சிங்கிற எழுத்து சியாவே இருக்கு. அப்ப சீலிங், கேட், சீலிங். ஓகே, ஆனா தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா இ, இன்னு, தி, யா அப்படின்னா இந்தியா. அப்ப ஈயாவே இருக்கும், இந்தாவே இருக்கும். தமிழ்ல நம்ம என்ன எழுத்து எழுதுறோமோ அதோட உச்சரிப்பு, அதனுடைய ஒலி ஒன்னாவே இருக்கும். ஆனா ஆங்கிலத்துல இந்த சி சியாவும் இருக்கும், காவாவும் இருக்கும். ஓகே, அப்போ ஆங்கிலத்துல நம்ம உச்சரிப்பு, ப்ரனன்சியேஷன் அப்படிங்கிறதையும் நம்ம கூடுதலா படிக்க வேண்டியதா இருக்கும். இதுக்கு நம்ம முதல்ல மென்டலி ப்ரிப்பேர் ஆயிக்கணும். அந்த தேடுதல் நம்ம கிட்ட இருக்கணும். அப்பதான் ஆங்கிலம் நம்மளுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இப்ப இனி திருப்பும் இந்த கடவுள்ங்கிற வார்த்தையில க, ட, உ, இல், கடவுள். ஆனா நீங்க இப்ப இங்கிலீஷ்ல எடுத்துக்கீங்களேன், இப்ப போஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையில இந்த ஏ இங்க உச்சரிக்கவே படாது. ஆனா ஏ நம்ம வார்த்தைய எழுதும் போது எழுதியே ஆகணும். அப்ப பிஓ எஸ்டிஏ போஸ்ட் தான். ஆனா பிஓ ஏஎஸ்டி நம்ம எழுதுறோம். அப்போ நம்ம ஸ்பெல்லிங்கையும் நம்ம வாசிச்சு கரெக்டா புரிஞ்சு மெமரைஸ் பண்ணி மனப்பாடம் பண்ணி போகணும். உச்சரிப்புக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்பதான் ஆங்கிலம் நம்மளுக்கு சுலபமா வரும். தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் இருக்கிற ஒலிகளின் வித்தியாசங்கள். இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா 12 உயிரெழுத்துக்கள் இருக்கு. இது அ. இப்ப அம்மா அப்படின்னு எழுதணும்னா இந்த ஆ சவுண்ட் அம்மாவே தான். அ, ஆ. எப்படி எழுத்து எழுதுறோமோ, எப்படி எழுத்தோட ஒலி ஆ, அது வார்த்தையிலையும் ஆவாவே இருக்கும். அதே மாதிரி ஆடு அப்படின்னு எழுதுனா ஆ எழுத்து, ஆ சவுண்டும் கூட, ஆ ஒலியும் கூட. இதே மாதிரிதான் தமிழ்ல என்ன எழுத்து அதோட ஒலி என்னவோ அதேதான் வார்த்தையிலையும் பிரதிபலிக்கும். அப்ப ஏனி அப்படின்னா ஏ சவுண்டு, ஏனி. அப்ப தமிழ்ல
ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எழுத்தும் ஒரே மாதிரி தான் உச்சரிக்கப்படும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா 5 உயிரெழுத்துக்கள் இருக்கு. அது என்னன்னா ஏ, இ, ஐ, ஓ, யு. வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வவல்ஸ். அந்த 5 இருந்தாலும் இருக்கிறது 5 உயிரெழுத்துக்கள் தான். ஆனா அதுக்கு பலவிதமான சவுண்டுகள் உண்டு, ஒலிகள் உண்டு. அதுக்கு எக்ஸாம்பிள், இப்ப எழுத்து ஏங்கிற எழுத்து ஒண்ணே ஒண்ணுதான். ஆனா எத்தனை வார்த்தையில எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஏ இன் கேட், இந்த எழுத்து ஏ வந்து கேட்டுங்கிற வார்த்தையில ஆ சவுண்டுமா வரும். கேட், கேட், கேட். இதே கார்ல ஏ எழுத்து வருது. அந்த ஏ எப்படி உச்சரிக்கப்படுது? கார், கார் அப்படின்னு உச்சரிக்கிறோங்களா? அப்போ இங்க அ சவுண்டு, இங்க அதே எழுத்து ஏ வந்து ஆ சவுண்ட் ஆகுது, உச்சரிப்பு. அதே கேக் அப்படிங்கிற வார்த்தையில CAKE கேக்கு எழுத்துப்படி சவுண்டு பாத்தீங்கன்னா அந்த ஏ எழுத்து வந்து ஏ அப்படிங்கிற உச்சரிப்பா மாறுது. அப்ப கேட், 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 கார், 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 கேக், கேக், கேக். அப்ப ஏ எழுத்து ஏ ஆயிடுது. அப்போ திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, உச்சரிப்பு நம்ம கண்டிப்பா தனியா ஆங்கிலத்துல படிச்சே ஆகணும். இதுக்கு இன்னும் நான் எக்ஸாம்பிள்ஸ் தர்றேன். அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுனா தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சு நம்ம ஆங்கிலம் சுலபமா கத்துக்கலாம். ஆங்கிலத்துல சைலண்ட் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப சைலண்ட் லெட்டர்ஸ்னா உச்சரிக்கப்படாது. எழுத்து வார்த்தையில இருக்கும், எழுதுவோம். ஆனா அதை உச்சரிக்க மாட்டோம். அதுக்கு பேரு சைலண்ட் லெட்டர்ஸ். தமிழ்ல எல்லா எழுத்துக்களுமே உச்சரிக்கப்படும். முற்றிலுமாக மௌன எழுத்துக்கள் சைலண்ட் லெட்டர்ஸ்ங்கிறது தமிழ்ல கிடையாது, இல்லை. ஆனா சில எழுத்துக்கள் மென்மையா இருந்தும் இல்லாதது மாதிரி இருக்கும். ஓகே, மறைஞ்சு இருக்கும். அதுக்கு பேரு சட்டில் சவுண்டு, சட்டில். அதுக்கு உதாரணம் என்னன்னா, இப்ப வந்தான் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுல வந்து வந்தான் அப்படின்னு அந்த இன்ன நம்ம அழுத்தி உச்சரிக்கிறது கிடையாது. அப்ப வந்தான் அப்படின்னா அவ்வளவு தெளிவா இன்னு ஒலிக்காது. கார்த்திகை அப்படிங்கும்போது அந்த இத்த நம்ம ரொம்ப அழுத்தி உச்சரிக்கிறது இல்ல, ஆனா உச்சரிப்போம். அந்த உச்சரிப்புக்கு பேரு சட்டில் சவுண்டுன்னு அர்த்தம். அப்ப தமிழ்ல சில எழுத்துக்கள் மென்மையா உச்சரிக்கப்படும், அறவே உச்சரிக்காம நம்ம இருக்கிறது கிடையாது. ஆனா இங்கிலீஷ்ல சைலண்ட் லெட்டர்ஸ்ங்கிறது ரொம்ப அதிகமா வரும். அத நம்ம கண்டிப்பா ஒவ்வொன்னையும் படிச்சு நம்ம அதை மனப்பாடம் பண்ணியே ஆகணும். பழக்கத்துக்கு நம்மளுக்கு அப்படியே ஞாபகத்துல நிக்கும். ஆரம்பத்துல நம்ம மனப்பாடம் பண்ணித்தான் ஆகணும். இங்கிலீஷ்ல சைலண்ட் லெட்டர்ஸ் மிக அதிகம். மௌனமான எழுத்துக்கள் ஆங்கிலத்துல அதிகம். ஒரு சொல், ஒரு வார்த்தை, ஒரு வேர்டு எப்படி எழுதப்பட்டிருந்தாலும் சில எழுத்துக்கள் உச்சரிக்கப்படாது. ஓகே, அப்போ அப்படி நம்ம படிக்கும் பொழுது நம்ம வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், எழுத்துப்பிழை பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. உச்சரிப்பு தவறுகளும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்ப ஒரு எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு வென்ஸ்டே, இது கரெக்டா பிரிச்சு படிச்சோம்னா வெட் நெஸ் டே, வெட்னஸ்டே அப்படின்னு தான் படிக்கணும். ஆனா இந்த வார்த்தையில வெட்னஸ்டே அப்படின்னு படிக்க கூடாது நம்ம. ஏன்னா டி வந்து இங்க சைலண்ட், மௌன எழுத்து. அப்போ இந்த டிய நம்ம அடிச்சிடணும், மறந்துடணும். வார்த்தையா எழுதும் போது நம்ம வெட்னஸ்டேன்னு டி சேர்த்து எழுதணும். உச்சரிக்கும் போது வென்ஸ்டே அப்படின்னு நம்ம உச்சரிச்சு படிக்கணும். ஓகே, அப்ப இங்க டி வந்து சைலண்ட் லெட்டர், மௌன எழுத்து. அப்போ மத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா இது வந்து குனோ, கினைஃப், கினி அப்படின்னு அந்த கேவ உச்சரிச்சு நம்ம சொல்லக்கூடாது. இந்த வார்த்தைகள்ல கே அப்படிங்கிற வார்த்தை வந்து மௌன எழுத்து. அதனால இந்த கேவ
நம்ம இந்த வார்த்தைகள்ல மறந்துடணும். எழுதும்போது எழுதணும், படிக்கும்போது உச்சரிக்கும்போது கேவை அடிச்சுட்டு நோ, நைஃப், நீ. அதே மாதிரி டபிள்யூ வந்து இந்த வார்த்தைகள்ல சைலண்ட், டபிள்யூவை அடிச்சிடணும் உச்சரிக்கும் போது. அப்போ ரைட்டு, ரிஸ்ட், ராங். பி வந்து இந்த வார்த்தைகள்ல மௌன எழுத்து. அப்போ நம்ம எப்படி படிக்கிறோம்? கோம், தம், லேம். ஓகே, ஒரு கிளாஸ் வந்து ஒரு 5 to 10 minutes இருந்தாதான் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்குவோம், படிப்போம். இது என் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் தெரிஞ்சுக்கிட்டது. அதனால இன்னத்த கிளாஸ் நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்க போட்டிருக்கிறத 2-3 தடவை திரும்ப திரும்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு படிச்சு கேட்டு பாருங்க. அடுத்தடுத்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கான டிப்ஸை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்புறமே ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஈஸியா இங்கிலீஷ் எப்படி பேசி பழகலாம் அப்படிங்கிறத நம்ம படிப்போம். இந்த ஜெயந்திஸ் எஜுகேர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுல வந்து நாங்க ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸா இதே மாதிரி வேர்ட் பை வேர்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸும் போஸ்ட் பண்ணுவோம். இது போக ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணுவோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஜெனரல் நாலேஜ் எக்ஸிபிட் பண்ற மாதிரி ஷார்ட்ஸ் நாங்க போஸ்ட் பண்ணுவோம். இது போக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸும் போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த ஜெயந்திஸ் எஜுகேருங்கிற இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பெஸ்ட் விஷஸ். ஈஸியா ஆங்கிலம் படிக்கலாம். வெல்கம்.